சம்மர் முடிஞ்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அப்போ எறும்புக்கும் வெட்டுக்கிளிக்கும் நடந்த கதைய பார்க்கலாம். ஒரு அழகான வெயில நிறைஞ்ச சம்மர்ல வெட்டுக்கிளி பாட்டு பாடி ஆடிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல எறும்பு மழை காலத்துக்காக உணவை சேகரிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. வெட்டுக்கிளி எறும்பை பாட்டு சிரிச்சு, ஏன் மழைக்காலத்தை பத்தி கவலைப்படார், வயன் சூட ஆடு சொல்லுச்சு. ஆனா எறும்பு, நான் மழைக்காலத்துக்காக தயாராகிட்டு இருக்கேன், நீயும் தயாரானோ சொல்லுச்சு. வெட்டுக்கிளி அதை கேட்காம விளையாடிட்டு இருந்துச்சு. சீக்கிரமே வானம் மேகமூட்டமாச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சு. வெட்டுக்கிளிக்கு சாப்பிடு உணவில்லாம் குளிர நடுங்கிட்டு இருந்துச்சு. பசியால வாடி எறும்பு வீட்டுக்கு போய், தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா, திருப்பி கொடுச்சுறேன் கேட்டுச்சு. எறும்பு கருணையோட, சம்மர்ல நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நீ விளையாடிட்டு இருந்த, இப்போ மழைக்காலம் முடிய வரைக்கும் எனக்கு தேவையான உணவு என்கிட்ட இருக்கு, நம்ம எதிர்காலத்துக்காக தயாரா இருக்கணும்னு சொல்லுச்சு. அப்போதான் வெட்டுக்கிளிக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சு. விளையாடுறது சந்தோஷம்தான், ஆனா கடின உழைப்பும் திட்டமிடலும் ரொம்ப முக்கியம். குழந்தைகளே, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை செய்யறதுக்கு ஒரு நேரம், விளையாடுறதுக்கு ஒரு நேரம். சரியான சமையல தான் சந்தோஷத்துக்கு வழி. முற்றோம். இன்னும் நிறைய கதைகளுக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வார வாரம் புது கதைகள் உங்களுக்காக காத்திருக்கேன்.